நண்பர்களே, இன்று பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் காலை 8:54. ஒரு முக்கியமான விஷயம் தொடர்பாக இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த முஸ்லிம்களுக்கு பரிச்சயமான இலங்கையிலே பிரபல்யமான வட்டாரகே விஜித தேரர் தற்பொழுது சுகவீனமாக இருக்கிறார். அவர் சொல்கின்றார், முஸ்லிம்களுக்காக நிறைய நான் பாடுபட்டிருக்கின்றேன், நான் சுகவீனமாக இருக்கின்றேன், என்னை வந்து பாருங்கள், ஆறுதலாக இருக்கும் என்று அவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கின்றார். அதுதான் தற்பொழுது இந்த வீடியோவை நான் போடுவதற்கான காரணம். ஏன்னா, முஸ்லிம்கள் தாக்கப்பட்ட பொழுது முஸ்லிம்களுக்கு ஆதரவாக இருந்து பல துன்பங்களை அவர் அனுபவித்தவர். எனவே அவர் கோரிக்கை விடுப்பதில் நியாயம் இருக்கிறது. எனவே முஸ்லிம்கள் அவரை சென்று பார்க்க வேண்டும், நலம் விசாரிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை விடுவதற்காகத்தான் இந்த வீடியோவை நான் இன்று செய்கின்றேன். මම වටරැක විජිතා හාමුදුරුවෝ මහියංගනේ ගිරාඳුරු කෝට්ටේ රොට්ටලවේල මගේ පන්සලේ මං ඉන්නේ. මේ රටේ 2012 අවුරුද්දේ බොදු බල සේනා සංවිධානය හදපු වෙලාවේ ඊට එරෙහිව කතා කරපු එකම හාමුදුරුවෝ මේ රටේ මුස්ලිම් ජනතාවගේ දේපල ජීවිත ආරක්ෂාව වෙනුවෙන් මම පෙනී හිටියා. ඒ නිසා මට 24 වතාවක් වද දුන්නා. මේ කොඳුයට පෙළියට ලොකු හානියක් කළා. මරදන් කඩවලින් මං අවුරුදු ගාණක් බේත් බැන්දා. මං දැන් ලෙඩ ඇඳේ ඉන්නවා. මට දියවැඩියාව ආවා. මේ හાર્ට් එකේ බ්ලොක් එකක් කියලා දැන් මහියංගන බදුල්ල රෝහල් වල නතර වෙලා හිටියා. දැන් මහනුවර රෝහලට පෙරේද ගියා. 17 ඩයි පරීක්ෂණයකට එන්න කියලා තියෙනවා. ඉතින් මං දැන් මගේ දායකයෝ තමයි මාව බලාගන්නේ. මං මුළු ලෝකවාසී මගේ හිතවත් සියලු දෙනාටම ආරාධනා කරනවා මාව බලන්න එන්න කියලා. ස්තුතියි සියලු දෙනාටම. என்ன நடந்ததுன்னா, 2014 ஜூன் மாதம், சிலர் மறந்து இருப்பீர்கள், அநேகமானவர்கள் மறக்க மாட்டார்கள். 2014 ஜூன் மாதம் பொதுபல சேனா என்ற தீவிர பௌத்த குழுவை விமர்சித்த வடரேகா விஜித தேரர் கொழும்புக்கு அருகே தாக்கப்பட்டு நிர்வாணமாக காணப்பட்டார். இது அந்த நேரம் அல் ஜசீராவிலே எல்லாம் செய்தியாக வந்தது. முஸ்லிம்கள் மீதான தாக்குதல்களை கண்டித்தார், முஸ்லிம்கள் மீதான வன்முறையை கண்டித்தார். ஆகவே கண்டித்த காரணத்தினால் அவர் மீது பொதுபல சேனா தாக்குதல் நடத்தியது என்றுதான் குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக வந்தன. கடும் போக்காளர்களை தொடர்ச்சியாக அவர் விமர்சித்தார். அவர் விமர்சித்ததன் காரணத்தினால் அவர் கடத்தப்பட்டு தாக்கப்பட்டு நிர்வாணமாக வீசப்பட்டார். பிறகு அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். பொதுபல சேனா என்ற சிங்கள பௌத்த கடும்போக்காளர்களின் நடவடிக்கைகளை எதிர்க்கின்ற இவர அமைப்புக்கு பேர் ஜாதிக பல சேனா. தலைவர் வடரேகே விஜித தேரர் தலைநகர் கொழும்பின் புறநகர் பகுதியில் இருந்து கடத்தப்பட்டு தாக்கப்பட்டார். பாணந்துறை நகரில் உள்ள ஒரு சாலை ஓரத்தில் தேரரை போட்டுட்டு போயிட்டார்கள். அவர் நிர்வாணமாக காணப்பட்டார். அந்த நேரத்தில் கைகள் கால்கள் கட்டப்பட்டிருந்தன. அவரது அங்கியும், அந்த மஞ்சள் அங்கியும் பணப்பையும் அருகிலே இருந்தது. ஆகவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கமாக அந்த நேரத்தில் இருந்தது. கொழும்புல உள்ள தேசிய மருத்துவமனைக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டார். மருத்துவமனையின் துணை இயக்குனர் டாக்டர் பிரசாத் அரியவன்ஷா துறவியின் உடலில் ஏராளமான வெட்டுக்காயங்கள் இருந்தன என்று அவர் குறிப்பிட்டார். அவருக்கு கடுமையான சிராய்ப்புகள், தோல் எல்லாம் முறிந்து காணப்பட்டது. கடுமையாக தாக்கப்பட்டார். பொதுபல சேனாவின் ஆதரவாளர்கள் அந்த நேரத்தில் சொன்னார்கள், இந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று குறிப்பிட்டார்கள். ஆனால் எல்லோருமே பொதுபல சேனாவைத்தான் விரல் சுட்டினார்கள், கண்டித்தார்கள். இலங்கையில் உள்ள பல முஸ்லிம் நகரங்கள் கடுமையாக தாக்கப்பட்டன. பௌத்தர்கள் பெட்ரோல் குண்டுகளை வீசினார்கள், வீடுகள் மற்றும் வணிகங்களை சூறையாடினார்கள். அந்த நேரம் 3 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள். 80க்கும் மேற்பட்டவர்கள் கடுமையாக காயப்படுத்தப்பட்டார்கள். அதற்கு பிறகு இவர் விமர்சித்த பிறகுதான் இந்த தாக்குதல் அவர் மீது நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் காவல்துறை செய்தி தொடர்பாளராக இருந்த அஜித ரோஹண சொன்னார், போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றார்கள், ஆனால் எந்த சந்தேக நபர்களையும் கைது செய்யவில்லை என்று. வடரேகா விஜித தேரரை பற்றி நாம் பார்க்கும் பொழுது அவர் ஒரு பாரம்பரிய விவசாயியாக இருந்திருக்கின்றார். நாட்டு மக்கள் குறித்த ஒரு புரிதல் கொண்ட பௌத்த மத குருவாகவும், கலாச்சார உத்தியோகத்தராகவும், அரசியல்வாதியாகவும்,
பல்லின மக்கள் வாழுகின்ற இலங்கையில் நிலையான ஒரு சமய நல்லிணக்கம் கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்பதற்காக பல ஆண்டுகளாக போராடி சுலனா துன்பங்களை அனுபவித்து வந்தவர் வட்டாரக விஜித தேரர். பாரம்பரிய விவசாயியாகவும் சாரதியாகவும் அன்றாட ஜீவனோபாயமாக கொண்ட ஒரு சாதாரண தம்பதிகளுக்கு 5 பிள்ளைகளில் 3ஆம் அவராக வட்டாரக விஜித தேரர் 1/3/66 பிறந்திருக்கின்றார். கொழும்பு மாவட்டத்தில் ஹோமாகம பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட வட்டாரக எனும் கிராமமே இவரது சொந்த ஊராகும். அதிலிருந்தான் அவருக்கு வட்டாரக விஜித தேரர் என்று பெயர் வந்தது. தரம் 1 முதல் 5 வரை ஆரம்ப கல்வியை ஹோமாகம வித்தியாலயத்திலே கல்வி கற்றார். பிறகு பௌத்த சமயத்தை முறையாக கற்றார். அதனூடாக சமய பணிகள் புரிய வேண்டும் என்ற ஆசை இவருக்கு துளிர்விட்டது. இவரது ஆசையை வரவேற்று அதற்கான எல்லா ஒத்துழைப்புகளையும் பெற்றோர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். 77ஆம் ஆண்டு தனது 11வது வயதில கம்பஹா மாவட்டத்தில் அத்தனகல அல்கம ஸ்ரீ நாகர கராமய நிலையத்திலே பௌத்த சமயத்தை கற்றார். பிறகு பேலியகொட வித்யாலங்க பிரிவினையில, பிறகு தெல்தோட்ட கல்யாணி பிரதீப வித்யா பிரிவினையில பௌத்த சமய கல்விகளை கற்றார். பிறகு மதகுருவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பௌத்த மதத்தோடு உயர்தர கல்வியிலும் சித்தி பெற்ற இவர் கலனி பல்கலைக்கழகத்திலே பட்டப்படிப்பை ஆரம்பித்தார், தொடர்ந்தார். 94ல சமூகவியல் கற்கையில் கலைமானி பட்டத்தை நிறைவு செய்தார். 95ல இருந்து 97 வரையில் இந்தியாவில் உள்ள சஞ்சீவ் விகாரையில் மேற்படிப்பை முடித்துவிட்டு இலங்கைக்கு வந்தார். 98ல மகியங்கன ரஜமகா விகாரையில் 1 வருடம் கடமையாற்றினார். 99ல மகியங்கன ரொட்டலவெல மகாவலி மகாவிகாரையில விகாராதிபதியாக சமய சேவை புரிந்து வருகின்றார். 2005ல பட்டதாரி நியமனத்தின் மூலம் அரச சேவையிலே அவர் உள்ளீர்க்கப்பட்டார். மகியங்கன பிரதேச செயலகத்தில் பௌத்த அலுவல்கள் உத்தியோகத்தராக 2014 வரையில கடமை புரிந்தார். 2014ல மொனராகல பிரதேச செயலகத்திற்கு இடமாற்றம் பெற்றார். 2019 முதல் மகாஓயா பிரதேச செயலகத்தில பதவியில இருந்தார். இவ்வாறாக மகியங்கன பிரதேசத்தோடு நீண்ட காலமாக நெருக்கமான தொடர்புகள் அவருக்கு ஏற்பட்டது. நாளடைவில் அவர் யோசித்தார், மக்கள் பிரச்சனைகள் குறித்து அவதானிப்புகளை முன்னெடுத்தார். மக்களுடைய பிரச்சனை என்ன, அவர்களுடைய தேவை என்ன என்பது தொடர்பாக அவர் தேடி தேடி மக்களுக்கு உதவி செய்தார். அப்ப அந்த மக்கள் அவரை மிகவும் நேசித்தார்கள். மகாவலி குடியேற்றத்தின் மூலம் விவசாய சமூகமாக வாழ்ந்து வந்த அந்த மக்களின் பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை யார் யாருக்கெல்லாம் கொண்டு சென்று அதனை உரிய முறையில் தீர்த்து வைக்க தன்னாலான முயற்சிகளை அவர் செய்தார். மக்களது அடிப்படை தேவைகள், அன்றாட விடயங்கள், வாழ்வாதாரங்கள் குறித்தும் அவர் யோசித்தார், அவர்களுக்கு உதவி செய்தார். ஆகவே இந்த பிரதேசத்து மக்கள் அவரை ஒரு மதகுரு என்ற அந்தஸ்தோடு பார்க்காமல் ஒரு சேவை புரிபவர் எனும் மனநிலைக்கு வந்தார்கள். நாளுக்கு நாள் அதிகரித்த மக்கள் செல்வாக்கினால் நேரடியாக பிரதேச அரசியலுக்கு அவர் உந்தப்பட்டார். 2011ஆம் ஆண்டு மகியங்கனை பிரதேச சபை தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பாக போட்டியிட்டு உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார். 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற மகியங்கன பிரதேச சபை தேர்தல் எந்த கட்சியின் ஆதரவின்றி சுயேட்சையாக போட்டியிட்டு தெரிவு செய்யப்பட்டார். அப்ப வட்டாரக விஜித தேரரை பொறுத்தவரையில் சிறுவயதிலிருந்தே பல்லின சமூகங்கள் வாழும் இலங்கையில் ஒரு நிலையான சமய சமூக நல்லிணக்கம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் பாடுபட்டார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் எம்எச்எம் அஷ்ரப் அமைச்சராக பதவி வகித்த காலங்களில் அவரது இணைப்பாளராகவும் செயல்பட்டிருக்கின்றார். அஷ்ரப் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட தேசிய ஐக்கிய முன்னணி கட்சியை நாடு பூராகவும் அறிமுகம் செய்து வைத்ததிலே இவரது பங்களிப்பும் இருந்தது. அவர் மேடைகளில் இருப்பார். தனக்கு பின்னரான காலத்தில் இலங்கை முஸ்லிம்கள் அரசியல் ரீதியாக பிளவுபட்டு செயல்படக்கூடும் என்ற அபாய நிலையை உணர்ந்தே தேசிய ஐக்கிய முன்னணியை அஷ்ரப் ஆரம்பித்தார் என்ற இவரது கருத்து பிரபல்யமான கருத்து. முஸ்லிம்களின் அரசியலை பொறுத்தவரையில் முஸ்லிம் காங்கிரசின் தோற்றம் வரையில் பெரும்பான்மை கட்சிகள் அங்கம் வகித்து வந்த முஸ்லிம் சிங்கள அரசியல் தலைவர்களோடு இணைந்திருந்தார். இந்த காலங்களில் அரசியல் ரீதியாக முஸ்லிம்களை ஒன்றிணைக்க முடியுமாக இருந்தது. எதிர்காலத்தில் முஸ்லிம் சமூகத்தின் அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவும் மக்களை ஒரு அணியில் திரட்டவும் முடியாமல் போகும் நிலையை பல ஆண்டுகளுக்கு முன்பே தேரர் சுட்டிக்காட்டியிருந்தார். முஸ்லிம்களின் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளும் பொருட்டு அந்த சமூகத்தின் தலைவர்கள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்று அவர் தொடர்ச்சியாக கூறி வந்தார். 2012களின் பிறகு நாட்டில் முஸ்லிம்கள் மீது மேற்கொள்ளப்பட்டு வந்த இன வன்மங்களையும், குறிப்பாக 2014 அல்கம நகரில் முஸ்லிம்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களையும் பகிரங்கமாக கண்டித்தார்.
முஸ்லிம்களுக்காக பரிந்து பேசியதன் காரணத்திற்காக கடத்தி செல்லப்பட்டு கடுமையாக தாக்கப்பட்டிருந்தார். அவர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு கைது செய்யப்பட்ட சம்பவங்களும் நடந்தன. 2013 ஜாதிக பலசேனா அமைப்பை உருவாக்கி அதன் செயலாளராக இருந்து கொண்டு நாட்டில் வாழும் அனைத்து இன மக்களையும் ஒன்றிணைத்து நாட்டில் நிலையான ஒரு மத நல்லிணக்கம் ஏற்பட பல்வேறு செயல்பாடுகளை முன்னெடுத்தார். சிறுவயதிலிருந்தே பௌத்தம், இஸ்லாம், இந்து, கிறிஸ்தவம் என்று எல்லா சமயங்களையும் கற்று சரியான புரிதலை ஏற்படுத்தி கொண்டார். ஆகவே இவ்வாறான நிலைமையில் சமயம், அரசியல், இன உறவு, மக்கள் சேவை என்று பல்வேறு தளங்களிலே அவர் தீவிரமாக செயல்பட்டு வந்தார். வட்டரக்க விஜித தேரர் பலின மக்கள் வாழுகின்ற நாட்டில் சிறுபான்மையாக வாழுகின்ற முஸ்லிம் அரசியல் குறித்து அவர் தொடர்ச்சியாக கவலைப்பட்டார். இதன் ஒரே காரணத்திற்காகத்தான் ஒரு பௌத்த மதகுருவாக மட்டுமல்லாமல் சமய நல்லிணக்கம் குறித்து அதிக அக்கறையோடு பல ஆண்டுகளாக தீவிரமாக செயல்பட்டு வருகின்ற வட்டரக்க விஜித தேரர் தற்பொழுது நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார். அவர் சொல்கின்றார், நான் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றேன், என்னை வந்து பாருங்கள் என்று அவர் குறிப்பிடுகின்றார். அது முக்கியமான ஒரு விஷயம். ஆகவே முஸ்லிம்கள் அவர் தொடர்பாக கவனம் செலுத்த வேண்டும், அவரை சென்று பார்க்க வேண்டும், அவருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்பது ஒரு முக்கியமான விடயமாகப்பட்டது. நல்லது நேர்களே, மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.